எக்ஸ்கவேட்டர் ஜேசிபி 205 இந்த வண்டியை லோட் பண்ணுறச்சல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த ஹைலைட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி ஃபுல்லாக லோட் பண்ணுறத வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இது வந்து பொறுத்து இருந்து பாருங்கள். இவ்வளோ கேர்ஃபுல்லாக இவர் வந்து இவ்வளோ பெரிய எக்ஸ்கவேட்டரை வந்து ஹேண்டில் பண்ணி அந்த வண்டியை வந்து லோட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ரோட்டில் வச்சு பண்ணிங்க அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட்டு இன்சிடென்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வண்டிங்க நிறையா போய்கிட்டு இருக்குது. இது மாதிரி ரோட்டு ஓரத்தில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாக்கா, இல்லை வண்டி வேறு ஏதாவது உள்ள சேஃப்டியாக வச்சு பண்ணைச்சில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இந்த வண்டியோட வீடியோ இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெக்கு ஸ்பெஷலு எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஆனால் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த கண்டெய்னர் அதாவது இந்த லாரியில் வந்து ட்ரெய்லரில் ஏற்றுறாங்க. அந்த வண்டியை ஏற்றையில் எவ்வளோ லோடு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து அந்த சென்சார்ஸ் மூலயமா சென்ஸ் பண்ணி அதுவே என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ஆர்பிஎம் ரைஸ் பண்ணிக்குது. அதாவது இன்ஜினோட ஆர்பிஎம் ஸ்பீடு ரைஸ் பண்ணிக்குது. அதே போல் 1 லிட்டருக்கு எவ்வளோ போகுது, அதாவது 1 லிட்டரை பேஸ் பண்ணுறத விட ஒரு 12 லிட்டருக்கு 1 மணி நேரம் அதை ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ் பண்ணி முடியுது. ஏன்னா ஜேசிபி மாதிரி 1 ஹவருக்கு 5 லிட்டர்லாம் கிடையாது இது. ஸோ அது ஹெவி மிஷினு. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா கவுண்டர் வெயிட்டு. இதோட ஒரு அளவு பார்த்திங்கனாக்கா 140 HP 205 ஃபுல் சென்சார் இந்த வண்டி நல்லா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 45 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் வந்துடும் இந்த வண்டி. நல்லா வந்து ஒர்த்துபுல்லான ஒரு வண்டி. ஸோ வந்து இதை பாருங்கள். கொஞ்சம் எப்பயுமே நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டிப்ஸ் வீடியோ, டெக்னிக்கல் வீடியோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸோ வீடியோ நிறையா போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி நிறையா இதே போல் வீடியோ போடுவேன். அதே போல் ஜேசிபியில் என்னென்ன ஒர்க்கு, என்ன ப்ராப்ளம் அதையும் நம்ம பார்க்கலாம். அதே போல் நீங்கள் லைவ் வரும்போதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்ளத்தையும் நான் கண்டிப்பாக வந்து சொல்யூஷன் டிப்ஸு சொல்கிறேன். ஸோ அதே போல் ஒரு கமெண்டர் பார்த்தாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1000 ஹவருக்கு வந்து அவரோட ஜேசிபி வந்து பின்னு புஷுங்கெல்லாம் தேஞ்சிருது அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன கிரீஸு கம்பெனி கிரீஸ் அடிச்சிருந்தாலும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதோட லோ குவாலிட்டி கார்பன் கண்டென்ட், அதாவது அதை வந்து ஹார்டன் பண்ண கம்மியாக பண்ணிடுறாங்க. அதனால தான் குவாலிட்டியே வர்றது கிடையாது. ஸோ அது வந்து சீக்கிரமாக தேஞ்சிறதுக்கான காரணம். ஸோ ஜேசிபியில் இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. எல்லாமே வந்து சின்ன சைஸ் ஆக்கிட்டு அதே போல் ஸ்பீடு அதிகமாக வச்சுருக்காங்களே தவிர லோடு அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது. ஸ்பீடு இருக்கச்சல லோடு எடுக்காது. ஸோ ஒரு ஆவரேஜ் ஸ்பீடு இருந்ததுன்னா ஆப்ரேட்டருக்கும் பெயின் வராமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த வண்டியோட வெயிட் எல்லாமே லோ பண்ணிவிட்டு காஸ்ட்டை ஹையஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வண்டியும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். 205 எக்ஸ்கவேட்டர் சூப்பரான ஒரு செக்மெண்ட் மாடலு. பட் இருந்தாலும் ஜேசிபியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாட்டா ஹிட்டாச்சி தான் இதில் ஃபேமஸ்ஸு. ஜேசிபி ஓரளவு கிட்டத்தட்ட ஃபேமஸ், அவ்வளோதான். பேக் லோடர் தான் ஜேசிபியில் எப்போவுமே ஃபேமஸ்ஸு. ஸோ அது வந்து நமக்கு எல்லாமே தெரியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்கவேட்டர் வண்டி வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கேரளாவிலேருந்து ஒரு ஸ்ரீ கிருஷ்ணா அசோசியேட் வந்து பேசியிருக்காங்க என்கிட்ட. அவங்கக்கிட்ட நிறையா வண்டி இருக்குது. நீங்கள் 2 நாள் ஓட்டி பார்த்து அந்த வண்டியை எடுத்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ 2 நாள் ஓட்டி பார்க்கச்சில் உங்களுக்கு அந்த டைம்லேயே நீங்கள் வந்து வண்டியை ஈஸியாக வந்து அந்த அலாட் ஆகிடலாம். அந்த வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலே ப்ரைஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேசியிருக்கேன். ஸோ இது எப்படி ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த வண்டி எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. இந்த ஆப்ரேட்டர் எப்படி ஏற்றுறாரு, பூமியும் ஸ்டிக்கையும் கீழே வச்சு அழுத்திட்டு பக்கெட்டை வந்து ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்காரு. கரெக்டாக பக்கெட்டை ஃபுல்லாக வச்சுட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ராக்கை வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ சப்போர்ட்டிங்க்கு இந்த ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிவிட்டு ட்ராக்கை மூவ் பண்ணிச்சுல பின்னாடி போகுது. ஸோ திரும்ப என்ன பண்ணுறாரு அப்படின்னா ட்ராக்கை மூவ் பண்ணுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பயமாக இருந்தது எனக்கு, இது எப்படி ஏற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆப்ரேட்டர் சூப்பராக பண்ணார். ஆக்சுவலாக லிவரில் வந்து கையை வச்சாலே அது வந்து கிட்டத்தட்ட ஆப்ரேட் பண்ணும்போது அது ஆர்பிஎம் வந்து ஈஸியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கும். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கை வந்து ஓப்பன் பண்ணாமல் பூமியும் இறக்காமல் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அப்படியே போகச்சில பக்கெட் வந்து ஈத்துக்கிட்டே வருது. இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மூவ்மெண்ட்டை கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக சூப்பராக இருந்திருக்கும் அவருக்கு. ஓகே, பரவாயில்ல, இருந்தாலும் பெஸ்ட்டாக ஏற்றினார். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக முழுசாக பாருங்கள். அதே போல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஜேசிபி வைரல் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் இருக்குது. அதுலேயும் வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறையா வீடியோ போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கோம். அதே போல் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது வண்டி தேவை, டவுட் இருக்குது அப்படின்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி இந்த மாதிரி வண்டி குறுக்கால போச்சில் பைக் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா இவங்க ஸ்விங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா டக்குன்னு வந்து ஆக்சிடென்ட் நடக்கிறது. ஏன்னா ஒரு சைடு கேபின் இருக்கும், அது சென்டராக கிடையாது. ஸோ ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதே போல் ஏதாவது அப்டேட் ஆகிடுச்சுன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வண்டி எவ்வளோ அழகாக ஏற்றிருக்காரு அப்படின்னாக்கா. இதை ஏற்றுறதெல்லாம் எப்படி வந்து வீடியோ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு பாருங்கள். வீடியோலேயே உங்களுக்கு தெரியும்.
அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னாக்கா அதை வந்து ஒரு எப்படி இவ்வளோ பெரிய வண்டி அதில் ஏற்றிடுறாருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்துட்ருக்காங்க ஒரு அதிசயமாக. ஸோ அது வந்து புதுசாக இருக்குது அவங்களுக்கும். என்ன காரணம் அப்படின்னாக்கா இவ்வளோ பெரிய வண்டியை வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக அவர் வந்து அது மேலே லோட் பண்ணுறாரு. அதுதான் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதுதான் இதை வந்து பார்க்குறீங்க எல்லோரும். நிறைய பேர் நிறைய வீடியோ பார்த்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டும் பண்ணலை. அவர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார். இந்த மாதிரி வச்சுக்கிட்டாரு. ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை இன்னும் கொஞ்சம் பூமு வந்து மேலே தூக்கி வச்சுட்டு அந்த டயரை வச்சுருந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்படியே வச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேலே தூக்கி வச்சால் ஒயர்லாம் அதாவது டச் பண்ணணும். ஆனால் என்னென்னு பார்க்குறீங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போகணும். போயிட்டு அந்த டயர் வந்து அந்த டிப்பருக்கு அடியில் வச்சுட்டோம்னா அந்த சேஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோ. இதை பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி